ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். சாம்சங்ல பாத்தீங்க அப்படின்னா F23 அப்படின்ற ஒரு புது 5G மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல்ல என்னெல்லாம் இருக்கு இல்ல அப்படின்ற என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ நீங்க பார்க்கலாம். என்னோட சேனல்ல மட்டும்தான் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து நான் தேவையில்லாத பில்டப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரியலா எப்பயும் பண்ற மாதிரி என்னெல்லாம் இருக்கு இல்ல அப்படின்றத ரொம்ப கிளியரா வீடியோல சொல்ல போறேன். ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓவர் பில்டப் பண்ணி நான் மட்டும் தான் பெஸ்ட்டா பண்றேன் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இவர் மட்டும் தான் பெஸ்ட்டா பண்ணுவார் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. ரியல் அது கிடையாது. டோட்டலா வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மொபைலில் என்னெல்லாம் மைனஸ் இருக்குது அப்படின்றதையும் ரொம்ப கிளியராக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னது இந்த F23 மொபைலில் ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர் இருக்கா? வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். Galaxy F23ன்றதை கொடுத்துருக்காங்க, அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர் வருது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸையும் எப்பயும் திறக்கிற மாதிரி திறந்துடலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபோனை எடுக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய ரேப்பரையும் பிரிக்கலாம், ஸ்டிக்கரையும் எடுக்கலாம், சுவிட்ச் ஆன் பண்ணி சைடில் வச்சிடலாம். உள்ளே பார்த்தா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு பேக் சைடில் பார்த்தா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸையும் திறந்துடலாம். உள்ள யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. எங்கே அடாப்டரை காணான்னு தேடி பார்க்கலாம். அடடா, அடாப்டர் கொடுக்கல. இதுதான் ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர். எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். மொபைல் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எப்பயும் போலயே ஃப்ளோவாக போகாமல் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு கொஞ்சம் பிரித்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா இல்லை எப்பயும் போல பண்ணலாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி சாம்சங் தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸர் வந்து டவுனாக தான் இருக்கும், ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இருக்கும். இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 750G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் கொஞ்சம் பழைய ப்ராசஸராக இருந்தாலும் கூட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராசஸராக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. குறிப்பாக இந்த மொபைலில் கேம் பிளே பண்ணி பார்க்கும்போது கூட எந்த ஒரு லேக் இல்லை, ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தான ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 810 ப்ராசஸர்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சேம் அதே அளவு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொபைல்லையுமே வந்து கொடுக்குது. மோஸ்ட்லி இந்த 810 ப்ராசஸர் கொடுத்த மொபைல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5G பேண்ட் வந்துட்டு ஒரு 5 பேண்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 12 பேண்ட் சப்போர்ட்டோட 5G கொடுத்துருக்காங்க. ஸோ 5G மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு ப்ராசஸர் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. இதனால இந்த மொபைல் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த மொபைலை வந்து 0 to 100% சார்ஜ் பண்ணிடலாம். யூசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கூட 1.5 நாள் வந்து தாராளமாக நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுலேயே ஒரு குறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 25 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுக்காம இருக்காங்க. பொதுவாக வந்து இவங்களோட S சீரிஸ் இதுலாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு நமக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. பட் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வாங்கக்கூடிய மொபைலில் வந்துட்டு இந்த மாதிரி குறைக்கிறாங்க அப்படின்னும் போது நார்மலாகவே வந்து சாம்சங்கில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. அதே சமயம் அடாப்டரும் தனியாக ஒரு 1000 ரூபா 1200 கொடுத்து வாங்கணும் அப்படின்னும் போது அதிகமாக தான் வந்து வாங்குறவங்களுக்கு சுமை அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் மொபைலோட OS அப்படின்னு வரும்போது எப்பயுமே சாம்சங் மொபைலுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு மார்க் அப்படின்னா OSக்கு தான் வந்து கொடுப்பேன். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபீலில் எல்லாமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. குறிப்பாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது S22 தான் யூஸ் பண்ணுறேன். அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. S22 ரிவ்யூ கேட்டிங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்குமே வந்துடும். ஸோ இதில் One UI 4.1 Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல்மே வந்து கொடுக்குது. ஸோ இதில் குறை அப்படின்னு பார்க்கும்போது தேவையில்லாத ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அது எல்லாத்தையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சாம்சங்கில் ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங்கோட டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே கொடுப்பாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TFT LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.6 inch ஃபுல் HD ப்ளஸில் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது குவாலிட்டி ரியலாகவே ரொம்ப நல்லா இருக்குது. சேச்சுரேஷன்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல்மே வந்து கொடுக்குது. Gorilla Glass 5 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி நல்லாவே மேனேஜ் பண்ணுது. சன்லைட்டில் டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நல்லா மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு குறையா தோன்றது என்ன அப்படின்னா சாம்சங்கோட அந்த ஹைலைட்டான AMOLED டிஸ்பிளே வந்து இங்கேயுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது.
தோணுது. மற்றபடி ஃபோன் வாங்குறவங்களுக்கு டிஸ்பிளே எந்த இடத்துலையும் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் டிசைன் சிங்கிள் கனில் யூஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிக்ஸ்டான ஒரு திங்கிங் தான் வந்து வருது. டிசைன் வைஸ் பார்க்கும்போது பெருசாக இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இல்லை. பேக் சைடு வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் மேட் ஃபினிஷில் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது பேக் சைடில். ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சோம் அப்படின்னா கூட ஸ்பெட்சஸ் வந்து பெருசாக படுற மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்வா ப்ளூ அப்படின்றதான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது. அண்ட் இதுலேயே வந்துட்டு ஃபாரஸ்ட் கிரீன் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்ல டிசைன் வைஸ் பார்க்கும்போது பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் ட்ராப் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் போய் வாட்டர் ட்ராப் நாச் கொடுக்குறது வந்து கொஞ்சம் குறையா இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. அண்ட் அதை தாண்டி 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 198 கிராம் வெயிட்டும், திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.4 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரியலாகவே சூப்பராக வந்து இருக்குது. வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீல் இல்லாத மாதிரியே இருந்தது. பட் இருந்தாலும் இந்த பெசல்ஸ் பெருசாக இருக்கனால கொஞ்சம் சிங்கிள் கேனில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக டிசைன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மிக்ஸ்டான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் அன்லாக் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்க முடியுது. ரெண்டுமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. மோஸ்ட்லி சாம்சங்கோட அந்த கேமராவோட இன்டர்ஃபேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். யூஸ் பண்ண யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஃபீலும் இருக்கும். இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 123 டிகிரி வரைக்கும் வைடு கிடைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் ஒரு 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது எதுக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தாண்டி இதில் ஒரு குறையாக பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்துட்டு ஒரு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்கலாம். வெறும் 8 மெகா பிக்சல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங் தரப்புல இருந்து கண்டிப்பாக இது ஒரு குறையாக தான் வந்து எனக்கு தோணுது. அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 1080p 30 fps மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே பேக் சைடில் 4K 30 fps இல்லைன்னா 1080 பிக்சல் 30 fps மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 60 fps வந்து அட்லீஸ்ட் 1080 பிக்சலுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். அது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓவராலாக மெயின் கேமரா வந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த 8 மெகா பிக்சலுக்கு 16 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பக்கமும் சில குறைகள் வந்து பார்க்க முடிஞ்சது. ட்ரிபிள் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக யூஸ் பண்ண முடியும். டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகும். அண்ட் பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 16,000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னும் போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எல்லாருமே எதிர்பார்க்க வேண்டியது தான் இருக்கு. மோஸ்ட்லி ஃபோன்ஸில் வந்துருது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு குறையா இருக்கிற ஃபீல் இருக்கு. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன சாம்பிளும் கேட்டு பாருங்க. சவுண்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கருக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. பட் ஸ்டீரியோ கொடுத்துருந்துருக்கலாம். ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4Xம் ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 2.2 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷனுமே வந்து சாம்சங்கில் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. ஸோ விர்ச்சுவல் ரேமும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4GB ரேம் வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னும் போது 4GB வந்து விர்ச்சுவல் ரேம் ஆட் பண்ணிக்கலாம். 6GB ரேம் வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னும் போது 6GB விர்ச்சுவல் ரேம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதை தாண்டி இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேவா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸை பார்த்துடலாம். 4GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 17,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதே பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டரோட M32 மொபைல் கூட இவங்களோட சாம்சங்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதையும் கன்சிடர் பண்ணிட்டு அப்புறம் சாம்சங் மொபைல் வாங்குறதா இருந்தால் இதை வந்து வாங்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் அடாப்டர் வந்து தனியாக கொடுக்காதனால இது ஒரு 16,000 ரூபா ப்ளஸ் அடாப்டர் ஒரு 1000 ரூபா போட்டோம் அப்படின்னா அதுவே 17,000 ரூபா கிட்ட வந்து ப்ரைஸ் வந்துடுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சாம்சங் டிவைஸ் தான் வேணும், சாம்சங்கில் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிவைஸ் ஓரளவுக்கு சூட்டபிளாக இருக்கலாம். பட் இருந்தாலும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. இந்த மொபைல் என்னெல்லாம் இருக்குல்ல அப்படின்றது ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்குமே வந்து சொல்கிறேன். இந்த மொபைல் உங்கள் கண்ணில் மாட்டினால யூடியூப் சஜஸ்ட் பண்ணனால உங்களால் பார்க்க முடிஞ்சது. அண்ட் இதே மாதிரி ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய M32 வந்து 5G இல்லாட்டி வாங்கிக்கிறேன் அப்படின்னு தோணுதா, இல்லை எனக்கு 5Gயோட 12 பேண்டோட இந்த மொபைலே வாங்கிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, அப்படியும் இல்லை ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் இந்த அண்டர் 20K வீடியோ போடுங்க அதில் பார்த்துட்டு எந்த மொபைல் வாங்கணும்னு சூஸ் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.